ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, எதற்காக ஒவ்வொரு முறையும் தப்பாகவே நினைக்கிறாய்? எதற்கு நீ எதிர்மறையாகவே எல்லா விஷயத்தையும் பார்க்கிறாய்? நான் ஒரு விஷயத்தை உனக்கு நல்ல முறையில் நடக்கும், இது கிடைக்கும், வாழ்க்கையில் செழிப்புகள் உண்டாகும் என்று சத்தியம் செய்து கொடுத்தால் நீ என்ன செய்கிறாய்? அது அனைத்தையும் விட்டுவிட்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே நினைக்கிறாய். அப்படி நினைத்தால் வாழ்க்கையில் நீ எந்த அளவும் உன்னால் முன்னேறவே முடியாது. புரிகிறதா? அதுவே நேர்மறையாக விஷயங்களை நினைத்து பார். எத்தனை விதமான சிந்தனைகள் உனக்கு நல்லபடியாக வருகிறது என்று. நேர்மறையான சிந்தனை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நேர்மறை சிந்தனை என்பது ஒரு மாய சக்தி அல்ல, அது ஒரு பழக்கம். உங்களுடைய மனம் என்பது ஒரு தோட்டம் போன்றது. அங்கு எதை விதைக்கிறீர்களோ அதுதான் வளரும். நேர்மறையான எண்ணங்களை விதைத்தால் வாழ்வில் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் வெற்றி என்ற கனிகள் பூக்களும் பூக்கும். நேர்மறை சிந்தனை என்பது சவால்களை காணும் பொழுது கூட அதில் உள்ள நல்ல அம்சங்களை அடையலாம். ஒரு தோல்வி ஏற்பட்டால் ஏன் தோற்று போவோம் என்று நினைக்கிறீர்கள்? அதுவே அடுத்த கட்டத்திற்கான படி என்றும் நீங்கள் நினைக்கலாம். புரிகிறதா? நேர்மறை சிந்தனை இது மனிதனை வலுப்படுத்துகிறது, புதிய வாய்ப்புகளை கண்டறிய உதவுகிறது மற்றும் நமது இலக்குகளை நோக்கி தொடர்ந்து பயணத்தை செய்ய ஊக்குவிக்கிறது. புரிகிறதா? நேர்மறை சிந்தனைகள் மன அழுத்தத்தை நிர்வகிக்க உதவுகிறது. சவால்களை சமாளிக்கும் போது மனதளவில் உங்களுக்கு பலமாக இருக்க வேண்டும். நேர்மறை சிந்தனை உங்களுக்கு மனதை அமைதியாகவும் தெளிவாகவும் வைத்திருக்க உதவுகிறது. உங்களுடைய மனமும் உடலும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்திருக்கிறது. நேர்மறை சிந்தனை உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துவதாகவும் மன அழுத்தத்தை தொடர்பான நோய்களை குணப்படுத்துவதாகவும் இருக்கிறது. நேர்மறை சிந்தனையானது உங்களுடைய இலக்குகளை அடைய உங்களையே முயற்சி செய்யுங்கள் என்று தூண்டிவிடுகிறது. சவால்கள் அல்ல தடைகளை ஏற்படும் பொழுது நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் அதை தடைகளாக பார்ப்பது இல்லை, மாறாக அதை ஒரு வாய்ப்புகளாகவே பார்க்கிறார்கள். நீங்கள் எப்பொழுதுமே நேர்மறையாகவே இருங்கள். நேர்மறை சிந்தனை கொண்டவர்கள் மற்றவருடன் நல்லுறவை வளர்த்து கொள்கிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சியையும் அன்பையும் மேலும் மேலும் வளர்த்து கொள்கிறார்கள். எல்லா நிலைமையிலேயும் வாழ்க்கையை அழகாக மாற்றுகிறார்கள். தினமும் காலை எழுந்த உடனேயே நேர்மறையான உறுதிமொழிகளை சொல்லுங்கள். உதாரணமாக, இன்றைய நாள் எனக்கு ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும், அல்லது நான் ஏதாவது ஒரு சவால்கள் வந்தாலும் என்னால் அதை எதிர்கொள்ள முடியும் என்று சொல்லுங்கள். தினமும் காலை எழுந்திருத்த உடனேயே. இது ஒரு சிறிய படிதான், ஆனால் உங்கள் வாழ்வில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். உங்கள் மனதை நேர்மறை சிந்தனையால் நிரம்பி உங்களது வாழ்க்கையை மாற்ற துவங்குங்கள். உங்கள் வாழ்வில் நேர்மறை சிந்தனையை எவ்வாறு பயன்படுத்த போகிறீர்கள் என்பதையே முடிவு செய்யுங்கள். நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்வில் தோல்விகள் வந்ததினால் எல்லாமே உங்களுக்கு பயமாகவே இருக்கிறது. ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்வேன். இவ்வளவு தூரம் நான் சொல்லியிருக்கிறேன். நேர்மறையான சிந்தனையை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் சொல்லிவிட்டேன். திரும்ப திரும்ப எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே கூடாது. உங்களுடைய வாழ்வில் நன்மைகள், அனைத்து விதமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இனிமேல் ஒரு நாளும் ஒரு பொழுதும் கெட்ட விஷயம் என்பது மட்டும் வாழ்வில்
நடக்கக்கூடாது, நடக்கவும் நடக்காது. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கெட்ட விஷயங்கள் நடக்கவே கூடாது, நல்ல விஷயங்கள் மட்டுமே தான் நடக்க வேண்டும் என்றால் நீங்களும் நான் சொன்ன அனைத்து விஷயத்தையும் ஒன்று விடாமல் பின்பற்ற வேண்டும். நீங்கள் இப்பொழுது எல்லாம் சரிதான், வாழ்க்கையில் அதிகமாகவே குழம்பி தவித்திருக்கிறீர்கள். நீங்கள் குழம்பி தவிக்க தவிக்க வாழ்க்கையில் எப்படி தங்கமே இன்பம் என்ற ஒன்று வரும், துன்பம் மட்டுமே தான் இங்கு இருக்கும். அதனால் இன்பம் வேண்டும், வாழ்க்கையில் நலம் வேண்டும் என்று நினைத்தீர்கள். ஆனால் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் தவறாக நடக்கும், எல்லா விஷயத்தையும் உங்களுடைய மனதில் ஏற்பட்டிருக்கும் தப்பான விஷயங்கள், எனக்கு எதுவுமே நல்லது நடக்காது, எல்லாமே எனக்கு கெட்டது தான் நடக்கும் என்ற இந்த மாதிரியான விஷயத்தை விட்டுவிட்டு எனக்கு எல்லாம் நல்லது தான் நடக்கும், என் வாழ்க்கையில் எல்லாம் சுபமாகவே ஆகும், எல்லாமே நலமுடனே இருக்கும் என்று உங்களுக்குள் நீங்களே சொல்லுங்கள். வாழ்வில் எல்லாம் சிறப்பானதாகவே இருக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் செய்து உங்களை ஒவ்வொரு கட்டத்திலேயும் உங்களை தூக்கி நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களை சிறப்பாகவே மாற்றி அமைத்து நலமோடு உங்களை மற்றவர்களை திரும்பி பார்க்கும் அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்தியையே தருவேன். நீயாக இரு. உனக்கு செய்ய வேண்டிய அத்தனை விதமான சுப விஷயத்தையும் நான் செய்து உன்னுடைய வாழ்வில் உன்னை திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்கிறேன். எப்பொழுதும் எதற்காக எல்லா விஷயத்தையும் பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்? கவலைப்படுவதற்கு இங்கு ஒன்றுமே அல்ல. சிரித்து சந்தோஷமாக இருக்கத்தான் இந்த வாழ்க்கை. சிரித்து கொண்டே இருங்கள், சிறப்பானது அமையும். அழுது கொண்டே இருக்காதீர்கள், அது வாழ்க்கையை வெறுக்கத்தான் வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சிரிக்கிறீர்களோ அந்த அளவு வாழ்க்கை அமோகமாக இருக்கும். அதனால்தான் சொல்வேன், உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சிரித்து கொண்டே இரம்மா, வாழ்வில் எல்லாம் நலமோடு இருக்கும் என்று. ஆனால் இங்கு எத்தனை பேர்கள் கேட்கிறீர்கள்? எத்தனை பேர்கள் நான் சொல்வதை நல்லது, நமக்காக நம்முடைய அப்பா சொல்கிறார் என்று எத்தனை பேர்கள் இங்கு நினைக்கிறீர்கள்? யாருமே நினைப்பதல்ல. தெய்வமோ தாய் தகப்பனோ ஒரு விஷயத்தை சொன்னால் அதை எடுத்துக்கொள்ள சற்று முயற்சி எடுங்கள். உங்களுக்காக எல்லா நேரத்திலேயும் நல்லதொரு வழியை மட்டுமே காமிப்போம். தீய வழிகளை என்றுமே நாங்கள் காமிப்பது அல்ல. நீங்களாக இருந்தால் நல்லது. அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக ஒரு நாளும் வாழ்ந்து தவறான பாதையை தேர்ந்தெடுக்காதீர்கள். சந்தோஷத்தின் உச்சகட்டம் உங்கள் வாழ்க்கையில் அமைய போகிறது. நீங்கள் எவ்வளவு சீக்கிரத்தில் வளரப்போகிறீர்கள், எவ்வளவு சீக்கிரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செழிக்கப் போகிறீர்கள் என்பதை கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பீர்கள். நல்லது நடக்கவில்லை, எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் எல்லாம் தவறுகளாக நடக்கிறது என்று எண்ணிக்கொண்டு இருந்த உங்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய ஒரு எண்ணம் தோன்றும். அதுதான், என் வாழ்க்கையில் தவறாகவே நடக்கிறது என்று நான் நினைத்து வருத்தப்பட்ட காலம் போய் எல்லாமே எனக்கு பிடித்ததாகவே நடக்கிறதே என்று சொல்லி சந்தோஷப்படும் காலம் வந்துவிட்டது. நலமும் வளமும் எல்லா விதமான அற்புதங்களையும் பெற்று தீர்க்காயுசுடன் வாழ்வாய் நீ. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.